தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அண்ணா திமுகவால் ஏறெடுத்து பார்க்கப்படாமல் சின்ன கட்சிகள் தானே என்று ஒதுக்கியவர்கள், சின்ன கட்சிகள் தானே இவர்களையே நாம் அரவணைக்க வேண்டும் என்று உதாசீனப்படுத்தியவர்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்டுவதற்கு ஒரு தன்மானம் உள்ள, முதுகலம் உள்ள, சுயமரியாதை உள்ள ஒரு தலைவன் நமக்கு கிடைத்து விட்டான் என்று என்னை இறுக கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். கட்சி தொடங்கும் போது சொன்னாங்க 6 மாசம் தாக்கு பிடிப்பாரா, ஆனானப்பட்ட பண்ருட்டியாராலே நடத்த முடியல, ஆனானப்பட்ட வாழப்பாடியாராலே நடத்த முடியல, ஆனானப்பட்ட தீரனாலே முடியல, மக்கள் தமிழ் பாமக ஆனானப்பட்ட பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழியால முடியல, ஆனானப்பட்ட 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிற ஜெகத் ரட்சகனால முடியல, பாவம் முந்திரி காட்டுல பிறந்த, புலியூர்ல பிறந்த, செம்மண்ல பிறந்த வேல்முருகனால என்ன முடியும்னாங்க. எப்படி நடத்துவாருன்னாங்க. சேனலை ஆன் பண்ணுகிறேன், வேல்முருகன் படத்தை போட்டு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்ட போராட்டங்களை போட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு தகுதி உள்ள வளர்ந்து வருகிற தலைவனாக வேல்முருகன் உருவாகிறான் என்று நான் இன்னைக்கு இங்க சவால் விட்டு சொல்றேன். இன்னும் 5 ஆண்டுல ஏதோ நம்முடைய கட்சியுடைய பெயரை தன்னகத்தை கொண்டு ஒருத்தர் டிவிகேன்னு சொல்றாங்கல்ல, அந்த டிவிகே பேசுபொருளாக மாறாது. உங்கள் அனைவருடைய உழைப்பில் உருவான இந்த டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தமிழ்நாட்டின் பேசுபொருளாக, தமிழ்நாட்டின் விவாத பொருளாக, தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது. என்னை காவல்துறை கைது செய்த போட்ட போது என் தேக்குமர உடல்களை தீக்கரையாக்கி செத்து விழுந்தானே என்னுடைய உறவு ஜெயசிங், அவருடைய ஆத்மா என்னை வழிநடத்துகிறது. அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்தானே ஆந்திர காவல்துறை, அங்கே என் கொடியை தூக்கி பிடித்தானே மாவீரன் சிதம்பரம் வினோத், அவருடைய தியாகம் என்னை வழிநடத்துகிறது. என்னை பார்க்காமல் பேசாமல் மாற்று சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தில் பிறந்து ஐயோ அண்ணனை போன்ற ஒரு போராளியை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் என்று தீக்குளித்து செத்தானே அஸ்கர் அலி, அவருடைய தியாகம் என்னை வழிநடத்துகிறது. இது எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று ஏளனம் செய்தார்களோ, எகத்தாளம் செய்தார்களோ, என்னை இழிவு செய்தார்களோ, அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுகிற ஒரு அரசியல் கட்சியாக 2031 இந்த நாட்டினுடைய அரியணையில் இருக்கக்கூடிய, நீங்க வேணா பணம் இருக்கு, படைபலம் இருக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம். ஆனா 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி அரசியல் யார் கையில் இருக்கும் என்று சொன்னால் வேல்முருகன் கையில் தான் இருக்கும். எழுதி வச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நம்ம வெளியேறின உடனே நம்மள என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? கொசு அது தட்டன விழுந்துச்சின்னு சொன்னாங்க. அந்த கொசு ஒன்றாய், 100ஆய், 1000ஆய், லட்சமாய், கோடியாய், மில்லியனாய் இன்றைக்கு அந்த கொசுவை தட்டன விழுந்துச்சுன்னாங்க. உலகத்துல எந்த விஞ்ஞானம் வளர்ந்தும் எந்த மருந்து கண்டுபிடிச்சும் கூட அழிக்க முடியாத ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த ஜீவராசிகளில் கொசு என்று சொல்வார்கள். நம்முடைய நம் கட்சி கடந்து வந்த பாதையை குறித்து உங்கள் எல்லாருக்கும் மிக சிறப்பாக தெரியும். நாம் பண்ருட்டி தொகுதியில் தொடங்கி கடலூர் மாவட்டத்திற்கு விரிவடைந்து அருகாமை விழுப்புரத்திற்கு சென்று அரியலூர் பெரம்பலூருக்கு சென்று பல அடக்குமுறைகளையும் தடுப்புகளையும் தாண்டி கொலை முயற்சிகளை அடித்து நொறுக்கி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வலம் வந்து இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கும்மிடிப்பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரையில் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. 2வது வெற்றி, எல்லாம் சொன்னா வேல்முருகன் சின்னம் வாங்கிட முடியுமா? மொத்தமே 20 நாள் தான் இருக்கு. இனி இவருக்கு டெல்லிக்கு சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து தனியா இவருக்கென்று ஒரு சின்னத்தை பெற்று எப்படி வாங்க முடியும், எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் என்று சொன்னார்கள். மற்றவர்களால முடியாததை முடித்து காட்டுவன் தான் வேல்முருகன். எனக்கு இங்க பேசுற மனநிலையே இல்லை. நான் ஆனந்த கண்ணீர்ல இருக்கிறேன். நான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஒப்பந்தம் போடுவதற்கு காத்திருந்த வேல்முருகன், திமுக தலைமைக்கு சென்று 1 சீட்டுக்கு ஒப்பந்தம் போட்ட வேல்முருகன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பதிவு செய்யப்பட்ட சின்னம் பெற்ற இந்திய அளவில் இருக்கிற தேசிய கட்சிகளையும் சேர்த்து சுமார் 40 அரசியல் கட்சி தலைவர்களோடு நான் இருக்கின்ற உங்கள் உழைப்பில் தற்போது லீஸ் அல்லது வாடகை அடிப்படையில் இருக்கிற சென்னை திருவள்ளுவர் இல்லம் நம்முடைய தலைமை அலுவலகம்
ஒரு அண்ணா திமுக அலுவலகத்தை விட திமுக அலுவலகத்தை விட தொழில்நுட்பத்தில் சிறந்த அலுவலகமாக திகழ்கிறது. அந்த அலுவலகத்தை நோக்கி எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்று சொல்வார்களே, அதுபோல தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அண்ணா திமுகவால் ஏறெடுத்து பார்க்கப்படாமல் சின்ன கட்சிகள் தானே என்று ஒதுக்கியவர்கள், சின்ன கட்சிகள் தானே இவர்களை ஏன் நாம் அரவணைக்க வேண்டும் என்று உதாசீனப்படுத்தியவர்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்டுவதற்கு ஒரு தன்மானம் உள்ள, முதுகெலும்பு உள்ள, சுயமரியாதை உள்ள ஒரு தலைவன் நமக்கு கிடைத்து விட்டான் என்று என்னை இறுக கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். இதை விட வேற வேணும் என்ன வேணும்? பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சருக்கு பிறகு நான் எப்பயும் சொல்லுவேன், என் பங்காளி இங்க வந்திருக்கிறாரு, பண்டூட்டியார் இல்ல பண்டூட்டியாருடைய சகோதரருடைய மகன் சங்கர், என் பங்காளி பண்டூட்டியார் மக்கள் நல உரிமை கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். நீடித்து நிலைத்து நடத்த முடியல. இப்ப ஏதோ ஒரு கட்சி கடந்த வாரம் அறிவிச்சார். அடுத்த 3வது நாள் அந்த பொதுச் செயலாளர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டார். ஒரு இந்த மாவட்டத்தில் பிறந்து இந்த மாவட்டத்தில் வளர்ந்து உங்கள் அன்பால் ஈர்க்கப்பட்டு உங்கள் ஆதரவால் உருவாக்கப்பட்ட வேல்முருகன் தான் வெற்றிகரமாக 15 ஆண்டுகளாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிறார். கட்சி தொடங்கும் போது சொன்னாங்க 6 மாசம் தாக்கு பிடிப்பாரா? ஆனானப்பட்ட பண்டூட்டியாராலே நடத்த முடியல, ஆனானப்பட்ட வாழப்பாடியாராலே நடத்த முடியல, ஆனானப்பட்ட தீரனாலே முடியல மக்கள் தமிழ் பாமக, ஆனானப்பட்ட பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழியால முடியல, ஆனானப்பட்ட 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கிற ஜெகத்ரட்சகனால முடியல, பாவம் முந்திரி காட்டுல பிறந்த புலியூர்ல பிறந்த செம்மண்ல பிறந்த வேல்முருகனால என்ன முடியும்? நாங்க எப்படி நடத்துவாருன்னாங்க. இன்றைக்கு அந்த வேல்முருகன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 வேட்பாளர்களை நிறுத்தி நான் கூட்டணி அமைத்து இன்றைக்கு என்னோடு ஒப்பந்தம். எனக்கு கூட ஒரு ஆசை, எங்க ஊருக்காரங்க கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு 100 கார் கோயம்பேடுல இடம் இல்லாம எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன், ஐயா எங்க கேட்ல நேத்திட்டாங்க, வண்டியை நேத்திட்டாங்க, கொஞ்சம் எடுங்க கொஞ்சம் போடுங்க, வீட்டுக்கு வரணும் வேலைக்கு போகணும்னு வந்து தொந்தரவு பண்றான். இதே என் சொந்த கிராமத்துல நான் பிறந்த வளர்ந்த இந்த நெய்வேலி தொகுதி உள்ளடக்கிய எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பரப்பளவுல இந்த அலுவலகத்தை போட்டு இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை தமிழ்ச்சாதி தலைவர்களும் படையெடுத்து என் சொந்த மண்ணுக்கு வர வேண்டும் என்று ஒரு ஆசை. எங்க அப்பாவுடைய படத்திறப்பு விழாவுக்கு பல தலைவர்கள் வந்தாங்க. என் கிராம மக்கள் நெஞ்ச நிமிர்த்தி பரவாயில்ல அப்படின்னு பெருமை கொண்டாங்க. அதே மாதிரி புலியூரை நோக்கியோ நெய்வேலியை நோக்கியோ நம்முடைய மாவீரன் தேசிங்கு தியாகம் செய்த கொள்ளுகாரங்குட்டையை நோக்கியோ காடாமொழியோரை நோக்கியோ ஏதாவது இந்த பிரதான சாலைகள நீங்க எல்லாம் வந்து இது எங்க சொந்த அலுவலகம், இது என் கட்டடம்டா, என் அண்ணன் வேல்முருகனதுடா, என் தம்பி வேல்முருகனதுடா, என் மகன் வேல்முருகனதுடா, இல்ல என் மாமா என் மச்சான் என் பங்காளி என்று உரிமையோடு நீங்க சொந்த அலுவலகத்திற்கு கால் வைத்து நீங்கள் மிதித்து வந்து ஓய்வெடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வளாகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த ஆசை எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் நான் விட்டுட்டேன். அரங்கநாதன் கிட்ட கேட்டா அவர் என் இடத்த வச்சுக்கின்னு கொடுத்தாரு. சென்னை தான் தமிழ்நாட்டின் தலைநகரம், அங்கதான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த அலுவலகத்துல தமிழ்நாட்டுடைய லண்டன் பிபிசி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் சேனல், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து பத்திரிகை, டெல்லியில இருக்கிற ஆங்கில நியூஸ் 9 எல்லாம் தலைப்புச் செய்திகள், எல்லாம் தலைப்புச் செய்திகள். நான் உண்மையிலே மிகப்பெரிய மனநிறைவோடு மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். வேற எந்த பேச்சுமே எனக்கு வரல. கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் முதன்மை பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டரை பத்தி தான் எழுதுவான், பிரசிடண்ட பத்தி தான் எழுதுவான், ட்ரம்ப பத்தி தான் எழுதுவான், அல்லது ஓபாமா பத்தி எழுதுவான். அந்த பத்திரிகையில தமிழக வாழ்வுரிமை கட்சி ஃபவுண்டர் லீடர் வேல்முருகன் டிவிகே தி contest 234 in MLA election 2026 அப்படின்னு தலைப்பு செய்தி போடுறான். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. டெல்லியில தமிழே நமக்கு அறகுறை, நம்மளுக்கு பாதி பேருக்கு இங்கிலீஷ் சுத்தமா நமக்கு அவ்வளவா வராது. ஆனா நான் ஆங்கில சேனலை ஆன் பண்ணுகிறேன், வேல்முருகன் படத்தை போட்டு நீங்கள் எல்லாம் கலந்து கொண்ட போராட்டங்களை போட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு தகுதி உள்ள வளர்ந்து வருகிற தலைவனாக வேல்முருகன் உருவாகிறான் என்று
ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்களில் ஒருவராக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வழக்கறிஞர் பதிவு செய்கிறார். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. அந்த நடுநிலையாளர் நம்முடைய போராட்டங்களை தொகுத்து வீடியோவாக இடையில கிளிப்பிங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு தெரியுமா, எனக்கு நேரம் இல்லை, தொண்டை இடம் கொடுக்கல, ஒரு நூற்றுக்கணக்கான பத்திரிகை ஊடக நண்பர்கள் என்னை நேர்காணல் கண்ணுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் எங்க திருவள்ளுவர் இல்லத்தில். ஆனா அந்த பத்திரிகையாளர்களை, இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களை, தேசிய பிஎஸ்பி போன்ற தலைவர்கள், பகுஜன் சமாஜ் பார்ட்டி போன்ற அகில இந்திய கட்சி, மோட்டார் காங்கிரஸ் கட்சி, அது போன்ற அங்கே தொடர்ந்து விவசாயிகளுக்கு போராடிய அகில இந்திய கட்சிகள் போன்ற பல கட்சி தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுடைய காலடி எல்லாம் என் முந்திரி காட்டு செம்மண்ணில் இருக்கிற இந்த பகுதிக்கு வந்து இங்க அந்த 100 கார் 200 கார் நிக்கணும். என் மக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். ஏன்னா சென்னை அப்பயும் நான் இடம் பிடிச்ச இடம் 60 அடி பெரிய சாலை. அங்க நூற்றுக்கணக்கான கார்ல மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், தொகுதி தலைவர்கள், செயலாளர்கள் வருகின்ற போது பாவம் அந்த பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அதுவே பெரிய அலுவலகம் தான். கீழே தரைத்தளம், மேல 3 தளம், மிகப்பெரிய ஒரு அலுவலகம். ஆனா அதுவே நம்ம கட்சி இப்ப வளர்ந்து வருகின்ற வேகத்திற்கு பத்தல. ஒரு பக்கம் ஐடி விங், ஒரு பக்கம் வார் ரூம், ஒரு பக்கம் மாநில நிர்வாகிகள் உட்கார்ந்து கலந்துரையாட கூட்டுற முழு குளிர்சாதன ஏசி செய்யப்பட்ட அறை, ஒரு பக்கம் மேலே ஒரே நேரத்தில் 300 பேர் அமர்ந்து கூட்டம் நடத்துகின்ற ஹால், வருகின்ற தலைமை நிர்வாகிகள் ஊக்கண்ணன், ஜம்புலிங்கம் போன்ற, குமரவேல் போன்ற முழுநேர பணியாளர்கள் தங்குவதற்கு அறை, நம்முடைய முத்துலட்சுமி போன்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சகோதரிகள் போன்ற பெண்கள் வந்தால் அவர்கள் தங்குவதற்கென்று தனி இறை, தனி அவர்களுக்கென்று ஓய்வு கழிவறைகள், குளியலறைகள் அப்படி கட்டி வந்து பார்த்துட்டு அத்தனை பத்திரிகையாளர்களும் பேட்டி எடுக்க வர்றவங்க, நேர்காணலுக்கு வர்ற தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் ஒரு அலுவலகம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது. ஒரு அலுவலகத்தை பார்த்தாலே, உங்க அலுவலகத்துடைய நிர்வாகத்தை பார்த்தாலே இந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் பிரகாசமாக எதிர்காலம் இருக்கிறது. இப்ப நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க கொடுத்தனுப்பின உறுப்பினர் படிவம் இங்க உட்காந்துட்டு உங்க செல்ல தட்டினீங்கன்னா உங்க உறுப்பினர் எண் வரும், உங்க பேர் வரும், உங்க படம் வரும். உறுப்பினர் படிவத்தை கொண்டு வந்தாங்க ஒரு மிஷின்ல விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லேமினேஷன் செய்யப்பட்ட கார்டு வரும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நான் மிக திட்டமிட்டு கச்சிதமாக என்னுடைய அடியை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறேன். இங்கே முதல் முறை மனவிட்டு சொல்லுகிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டின் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற டிஜிபி போன்ற உயர் பதவிகளில் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களை கொண்டு எனக்கான ஆலோசனை வழிகாட்டுதல் குழுக்களை அமைத்து இன்றைக்கு இந்த கட்சியை நாம் கட்டமைத்து வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஆனா அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார், இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. பண்ருட்டி தொகுதியில அண்ணன் வேல்முருகனாகிய நீங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க விரும்பினீங்கன்னா உங்க தொண்டர்கள் உங்கள் கட்சியின் விருப்பத்திற்கு நீங்க நிக்கிற மாதிரி இருந்தா நில்லுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பல மிக முக்கிய முகம் அறிந்த, முகம் தெரிந்த, என்னை விட மதிக்கத்தக்க மனிதர்கள் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காக எதிர்காலத்தில் பணியாற்ற இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு செய்கிறேன். நான் இன்னைக்கு இங்க சவால் விட்டு சொல்றேன், இன்னும் 5 ஆண்டுல வேதோ நம்முடைய கட்சியுடைய பெயரை தன்னகத்தை கொண்டு ஒருத்தர் டிவிகேன்னு சொல்றாங்கல்ல, அந்த டிவிகே பேசு பொருளாக மாறாது. உங்கள் அனைவருடைய உழைப்பில் உருவான இந்த டிவிகே தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் தமிழ்நாட்டின் பேசு பொருளாக, தமிழ்நாட்டின் விவாத பொருளாக, தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிற சக்தியாக மாறப்போகிறது. இதை எந்த கொம்பனாலும் இனி அசைத்து பார்க்க முடியாது. நமக்கு சின்ன கிடைச்ச நாள் இருக்குல்ல, நமக்கு சின்னம் கிடைச்ச நாள் என்ன நாள்? பங்குனி உத்தரம். மருத்துவர் ராமதாஸ் நம்மை அடிப்படை உறுப்பினர் நீக்கிய நாள் என்ன நாள்? சூரசம்காரமா இல்லையா? கணக்கு போட்டுக்கங்க. என் தமிழ் கடவுள், என் முப்பாட்டன் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற என் உறவுகளே,
தமிழ் கடவுள் இயற்கையை வணங்குகின்ற என் முப்பாட்டன் முருகன் இந்த வேல் முருகனுக்கு துணை நிற்கிறான். யாம் இருக்க பயமே. என் தமிழ் கடவுள் என் இயற்கை அன்னை என்னை ஆசீர்வதிக்கிறான். என் தமிழ் ஈழ விடுதலைக்காக தியாகம் செய்த 50,000 போராளிகள் மா வீரர்களின் ஆத்மா என்னை வழிநடத்துகிறது. என்னை காவல்துறை கைது செய்த போட்ட போது என் தேக்குமர உடல்களை தீக்கரை ஆக்கி செத்து விழுந்தானே என்னுடைய உறவு ஜெயசிங், அவனுடைய ஆத்மா என்னை வழிநடத்துகிறது. அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்தானே ஆந்திர காவல்துறை, அங்கே என் கொடியை தூக்கி பிடித்தானே மாவீரன் சிதம்பரம் வினோத், அவனுடைய தியாகம் என்னை வழிநடத்துகிறது. என்னை பார்க்காமல் பேசாமல் மாற்று சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தில் பிறந்து ஐயோ அண்ணனை போன்ற ஒரு போராளியை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் என்று தீக்குளித்து செத்தானே அஸ்கர் அலி, அவருடைய தியாகம் என்னை வழிநடத்துகிறது. ஆதலால் இனி ஒரு சீட்டு, அரை சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு, 4 சீட்டு எவனிடத்திலும் போய் நாம் கேட்க போவது இல்லை. இனி வாங்க, எங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தீங்களா ஒரு காலத்துல, அதே மாதிரி எங்கள் புலியூர் முந்திரி காட்டு தோட்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வாங்க, எங்கள் ஐயன் திருவள்ளுவர் இல்லம் எங்கள் கதவுகள் திறந்திருக்கு. வாங்க உட்காருவோம், பேசுவோம். இனி சீட்டுக்கு மட்டும் கூட்டணி கிடையாது. எந்த 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கோரிக்கைகளில் ஒரு 5வது நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்லிய போது இது எல்லாம் நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று ஏளனம் செய்தார்களோ, எகத்தாளம் செய்தார்களோ, என்னை இழிவு செய்தார்களோ, அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுகிற ஒரு அரசியல் கட்சியாக 2031 இந்த நாட்டினுடைய அரியணையில் இருக்கக்கூடிய, நான் சொல்றதெல்லாம் சில பேருக்கு என்ன அண்ணன் இப்படி சொல்றாரு, இதெல்லாம் நடக்குமா? ஏன் எங்க திருமால் அண்ணன் உங்களுடைய வேட்பாளருக்கே கொஞ்சம் சந்தேகம் தான். எங்க கண்ணன் கொஞ்சம் ஏத்துப்பாப்ல, எங்க சக்கரனை முழுசா ஏத்துப்பாரு. இவங்க 2 பேரும் அறகுறை. எதுல நான் சொல்றது, எம்எல்ஏ கொஞ்சம் ரொம்ப ஓவரா மிகைப்படுத்தி சொல்றாரு. நம்மளால முடியுமா? 234 கட்சி போட முடியுமா? கட்சி பண்ண முடியுமா? சின்ன வாங்க முடியுமா? இந்த குறுகிய காலத்துல தேர்தலை சந்திக்க முடியுமா? நம்பி நம்ம கூட இருப்பாங்களா? உங்களை நான் நின்னாலும் இருப்பாங்க, நான் உங்களை நிறுத்தினாலும் இருப்பாங்க. அதான் என் உறவுகள். அதனால ஏன் உங்களை நான் நிறுத்துறேன், ஏன் என் தம்பியை நிறுத்துறேன்? நான் கேட்ட போது ஆரம்பத்தில் இங்கே நம் கட்சியில கேட்டேன், கொஞ்சம் செலவு பண்ணி தேர்தலை போட்டியிடுவதற்கு தயாரான நபர்கள் யாராவது முன் வருவீங்களா என்று கேட்டேன். அப்போது எல்லாம் ஐயோ தனியாவா, நடக்கிற காரியமா, சாத்தியமா, அது ஆளுங்கட்சி எதிர்த்தா அப்படி என்றெல்லாம் பயந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன், என் கூட இந்த முக்கிய தலைவர்கிட்ட சொன்னேன், யார் எங்களுக்கு தேர்தலை நிற்கிறதுக்கு நீங்கள் துணிஞ்சு வந்தாலும் வரனாலும் பரவாயில்ல, நீங்க தொண்டர்களா எங்களுக்கு ஆதரவாக இருங்க. எங்க அண்ணன் தம்பி என் பங்கு மங்காளி என் ஊர்ல 5000 பேர் இருக்கான். இங்க யாராச்சும் இது மாதிரி துணிஞ்சு வர்ற சாதாரண தொண்டனை கொண்டு போய் கூட கன்னியாகுமரியில் நிறுத்தி நான் வாக்கு கேட்பேன், எதற்கும் நான் அஞ்ச பாட்டேன் அப்படின்னு. அந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுதான் இங்கே திருமாவளவன் அவர்கள் வேட்பாளராகவும் கண்ணன் குறிஞ்சிப்பாடியிலே வேட்பாளராகவும். இப்ப கூட பண்டுட்டிக்கு மாலை கூட்டம் போட போறேன். அங்கெல்லாம் ஐயோ எங்களால முடியாது, செலவு பண்ண முடியாது, நிக்க மாட்டான்னு சொன்ன எங்க சக்கரண்ணன் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். ஏங்க நான் முத்துலட்சுமி அக்காவை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஊக்கண்ணனை கேட்டுட்டு இருக்கிறேன், எல்லாரும் தலையை சொல்லிடுறாங்க. அப்படி வராத போது என்எல்சில இன்னும் 3 வருஷம் வேலை இருக்கு, சொகுசா போய் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கூட கட்சிக்காரர்கள் யாரும் முன் வராத பட்சத்தில் நான் சொன்னேன், நீங்க உங்களையும் நான் வேட்பாளராக அறிவிப்பேன், நீங்க தயாரா இருக்கணும். ஏன் ஆனா நாளைக்கு கூட்டணிலாம் வச்சு 3 சீட்டை 10 சீட்டை 20 சீட்டை வாங்கும் போது இவர்களுக்கு சீட்டு கொடுப்பனா என்பது சந்தேகம். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். ஒருவேளை நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு கொடுங்கன்னா அப்ப கொடுக்கறத பத்தி அப்ப யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு கட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது, கட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எப்படியாவது இந்த கட்சியை நசுக்கி விடலாம், ஒதுக்கி விடலாம், பிதுக்கி விடலாம் என்று நினைக்கிற போது என் உறவுகளான ரத்த உறவுகளான என் சகோதரர்களை அழைத்து நான் சொன்னேன், நம் கட்சிக்காரங்களா யோசனைப்படுறாங்க, பயப்படுறாங்க, பின்வாங்குறாங்க. ஒரு சில வேட்பாளர்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான், காசு இல்லைன்றான், கடன் தரலன்றான்,
திடீர்னு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் பிரச்சனைன்றான். இவனுக்கு இன்கம் டாக்ஸ் இவனுக்கு சம்பந்தமே இல்லை. என்ஓசி கேட்க போனன்றான். தனியா நீ நிக்கிறியான்னாக்கா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பின்வாங்கறான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான், அதாவது போர்க்களத்துக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம முன்னாடி போகணும். அதுக்காக தான் இன்னைக்கு கூட பண்ருட்டியில் நான் போய் அறிவிக்க போறேன். வேல்முருகன் தனியா நின்னா ஜெயிச்சிருவாரோ தோத்துருவாரோங்கிறதுக்காக பின்வாங்கறான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. நான் சொன்னது கட்சிக்காரர்களை முன்னிறுத்தி விரும்புகின்றவர்களை வேட்பாளராக அறிவித்து விட்டு, அப்படி இது போன்ற அதிகமாக செலவு செய்யக்கூடிய வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்கள் வரவில்லை என்று சொன்னால் நான் என்னுடைய சகோதரர்களையே நிறுத்தி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறேன் என்று நான் முடிவெடுத்தேன். அப்படி எடுக்கப்பட்ட முடிவுதான். அதனால நீங்க தயவு செய்து நீங்க இந்த தேர்தலில் வெற்றியை நோக்கி நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அதற்கான வியூக வகுப்பாளர்கள், அதற்கான செயல் திட்டம் ஆக்கம், எல்லா வேலைகளும் நடந்தேறி கொண்டே இருக்கிறது. பல்வேறு தளங்களில் நேர்மையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், நீதிபதிகள், லஞ்சம் லாவண்யம் ஊழல், மணல் குவாரிகள், கனிம கொள்ளை இவற்றுக்கு போராடிய அத்தனை இயக்கங்களும் நம்மை ஆதரித்திருக்கிறார்கள். 50 அமைப்புகள் ஆதரித்திருக்கிறது. திமுக நினைக்கிறாங்க இந்த 50 அமைப்புகள் தனிநபர்கள் தானே, அல்லது அவர் கூட 5 பேர் 10 பேர் கூட இருப்பான்னு. அது இல்ல. நீங்க வேணா பணம் இருக்கு படைபலம் இருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துடலாம். ஆனா 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி அரசியல் யார் கையில் இருக்கும் என்று சொன்னால் வேல்முருகன் கையில் தான் இருக்கும். எழுதி வச்சுங்க. நீங்க எம்எல்ஏ இருக்கலாம், எம்பி இருக்கலாம். நான் அதிலே இருக்கிற போது அமைக்கி வாசிக்க வேண்டிய சூழல் எனக்கு இருந்துச்சு. இப்ப சுதந்திரம். எங்க கொலை நடந்தாலும், எங்க பாலியல் வன்முறை நடந்தாலும், எங்க மணல் குவாரி நடந்தாலும், எங்க கிரானைட் குவாரி நடந்தாலும், எங்கே அநியாய அக்கிரமங்கள் நடந்தாலும் அடுத்த நிமிடம் என் தலைமையிலே இருக்கிற இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்களோடு சென்று எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அத்தனை வலிமையும் இந்த கூட்டமைப்புக்கு உண்டு. ஏன்னா உதயகுமாரன் போன்ற ஒத்தாளுதான் ஒட்டுமொத்த இந்திய அரசினுடைய கண்ணில விரல விட்டு ஆட்டினா கூடங்குளம் அணு உலைய போராட்டம். இன்னைக்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு, ஹைட்ரோ கார்பன் போராட்ட எதிர்ப்பு குழு, நாமக்கல்லிலே இன்றைக்கு சாய ஆலைகளுக்கு எதிராக போராடுகின்ற குழு, முதல் முறையா ஓட்டு அரசியலை விமர்சனம் செய்து கிழித்து தொங்க விடுகின்ற அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு தேர்தல் அரசியலை ஆதரிக்கிறோம் என்று சொன்னால், இந்த எங்களுடைய பொது வாழ்வில் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இயக்கம் கட்டிய பிறகு, அமைப்பு கட்டிய பிறகு முதலில் ஒரு அரசியல் கட்சியின் தலைமைக்கு பின்னால் நாங்கள் அணிவகுத்து வருகிறோம் என்று சொன்னால், நெஞ்சுரம் கொண்ட, தன்மானம் உள்ள, சுயமரியாதை உள்ள, முதுகலம் உள்ள முத்தமிழன் வேல்முருகன் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அதனால நான் சொல்றேன், நீங்க சோர்வே அடையாதீங்க. சொரத்தூர் ராஜேந்திரன் என்ன செய்வாரோ, சபா ராஜேந்திரன் என்ன செய்வாரோ அதை விட 1000 மடங்கு வீரியமாக வேகமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியால் களமாற முடியும். அவங்க 2 பேருக்கும் அதிகபட்சமா நெய்வேலிக்குள்ளதான். நான் கண் அசைத்தால் 234 தொகுதிகளிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான தமிழர் படை உறவுகளை, இளைஞர் படை உறவுகளை கொண்டு வந்து பெண்ணகரம் பார்முலாவை அமைத்து செல்வாக்கை இழந்த பாமக உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி, சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி, இனி பாமக எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ற போது இங்க இருக்கிற என் உறவுகளோடு 1000 பேரோடு சென்று பெண்ணகரத்தில் கோழி கொட்டாயில் தங்கி பெண்ணகம் என்கிற ஒரு பார்முலாவை உருவாக்கி இழந்த செல்வாக்கை மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பெற்று தந்த வேல்முருகனாகிய நான் இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி வியூகம் வகுத்தனா தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகம் அமைப்பேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் ஜி.கே. மகன் தமிழ்குமரனுக்கு அன்றைக்கு என் சொத்து பொத்துக்களை அடமான வைத்து வித்து கொண்டு போய் 3 கோடி ரூபாய் என் சொந்த செலவத்தை செலவு செய்தேன் என்று சொன்னால், இங்க தேர்தல் ஆணையம் முறையாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதி என்று 40 லட்சம்னா சும்மா கம்மி தான். எவ்வளவு? 93 கோடி. எவ்வளவு? இந்திய தேர்தல் ஆணையம் நம்முடைய ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 40 லட்சம் ரூபாயை செலவு செய்ய அனுமதித்திருக்கிறது. 93 கோடி ரூபாயை செலவு செய்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும், அந்த அடிப்படை வேலைகளை செய்ய முடியும். அது யாருக்கு?
அது வேணுமா திமுக காரனுக்கா இருக்கலாம், அண்ணா திமுக காரனா இருக்கலாம். ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற என் கட்சி உறவுகளுக்கு 40 லட்சம் ரூபாய் இல்ல, வெறும் 4 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் போதும், உயிரை கொடுத்து வேலை செய்வார்கள். அதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கும் திமுக அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் என்கிட்ட எல்லாம் கேட்கிறான். 234 தொகுதிக்கும் தேர்தல் ஆணையம் அனுமதித்த தொகை இவ்வளவு தொகையாச்சு, 93 கோடி ரூபாய் உங்களால திரட்ட முடியுமா? 93 கோடி இல்லைங்க, 243 தொகுதிக்கு 34 தொகுதிக்கும் வெறும் 1 லட்சம் ரூபாய். இங்க வந்திருக்கிற என் உறவுகள்கிட்ட நான் நிதியை பெற்று, இல்லை எங்க சிவகுமார் மாதிரி கொஞ்சம் பணக்காரர்கிட்ட நிதியை வாங்கி இப்பயே எங்க ரவி அக்கௌண்ட் நம்பரை கொடுங்கன்னா இன்னைக்கே 10 லட்சம் அனுப்புறேன்டாப்ல. ஏற்கனவே எங்க அரங்கநாதன் 5 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாப்ல. அதனால இங்க இன்னைக்கு முதல் முறையா உங்ககிட்ட சொல்றேன், பண்ருட்டி தொகுதியில நிற்கும் போதும் சரி, நெய்வேலி தொகுதியில நிற்கும் போதும் சரி, உங்ககிட்ட யாருக்கிட்ட எனக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கல. ஆனா நான் ஊரா தெரு தெருவா ஓட்டு கேட்க வரும்போது நீங்க 1000 5000 10,000 25,000 50,000 லட்சமாய் நீங்க அள்ளி கொடுத்தீங்க. அதையெல்லாம் நம்ம ஊர்ல காது குத்தி கல்யாணத்துக்கு நோட்டு போட்டு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி எழுதி வச்சுதான் நான் திரும்பவும் நீங்க என்ன கூப்பிடும் போது கல்யாணத்துக்கு காது குத்திக்கு 1000 2000 5000 நான் அந்த மொய்யை வச்சு சமன் செஞ்சுட்டேன். நான் எதுவும் கல்யாணம் இன்னைக்கு கல்யாணம் காரியம் காது குத்தி மஞ்சள் நட்டு விட நான் எதுவும் செய்ய போறது இல்லை. அதனால நீங்க யாரும் எனக்கு மொய் வைக்க வேண்ட போவது இல்லை. ஆனா உங்களை போன்று சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசியல் ஆர்வத்தின் காரணமாக 15 ஆண்டு காலம் என்னோடு பயணிக்கின்ற எளிய உறவுகளை கூட்டணி கட்சி உறவுகளோடு சேர்த்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அவர்களுக்கான துண்டறிக்கை, அவர்களுக்கான சுவரொட்டி, அவர்களுக்கான ஒளிபெருக்கி, அவர்களுக்கான வாகன வசதிகளை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை தமிழ்நாட்டில் எங்கேயும் போய் நான் கேட்க விரும்பல, எந்த பணக்கார முதலாளி கிட்ட கேட்க விரும்பல, எந்த கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட கேட்க விரும்பல. நாளைக்கு அவன் கொடுத்துட்டானா யாரு கொடுத்தா எப்ப கொடுத்தா திருப்பி செய்யாம விட்டுருவான், அவன் உடனே பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டுருவான். அதனால இங்க மேடையில் வீட்டில் இருக்கிற கட்சி நிர்வாகிகள் கிட்ட, இங்க வீட்டில் இருக்கிற நிர்வாகிகிட்ட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன், நீங்கள் கட்சிக்கு உங்களால் முடிந்த நிதியை வங்கி கணக்கில் என்னுடைய உதவியாளர் செந்தில் மூலமா வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறோம். முதல் முறையா வங்கி கணக்க, அதுல உங்களால முடிஞ்சது அது 500 1000 2000 5000 10,000 யார் கொடுக்கறங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நாளை திருமாவளவன் இப்ப கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்றாரு தானே, ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, அப்புறம் வேற என்ன ஒரு பிஎட் காலேஜ் வச்சு நடத்துறாரு. அப்படி நேர்மையான முறையில் சம்பாதிக்கிற பணத்தை அதே அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு திருப்பி செலுத்துகிற ஒரே ஒரு உறுதிமொழியை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் இங்க வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கும். எங்க கீழே கொள்ள எங்க நம்ம எங்க ஏந்திரு ஒண்ணுதான் சொல்றேன், இவர் நிலம் எங்க பக்கத்துல இருக்கு, சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்கு, அதுவே இன்னைக்கு ஒரு 5-10 கோடி போகும் மெயின் ரோட்ல. அந்த மாதிரி நம்ம ஆளுங்க இன்னைக்கு எல்லாம் நீங்க வச்சிருந்த காடு காணி எல்லாம் இன்னைக்கு நல்ல ரேட் ஆகி போச்சு. ஏன்னா முத குள்ளஞ்சாவடி டு கொள்ளுகாரங்குட்ட ரோடு நான் தான் போட்டேன், இன்ஜினியரிங் கல்லூரி நான் தான் கொண்டு வந்தேன், இப்ப கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கேன், முந்திரி தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறேன், மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லா ஊர்களுக்கும் டேங்க் வசதி வாய்ப்பு சாலைகள் போட்டு கொடுத்த போன உடனே 1 லட்சம் ரூபாய் இருந்த ஏக்கரு 1 கோடியா மாறிச்சு. 1 கோடியா இருந்த ஏக்கரு இன்னைக்கு கொள்ளுகாரங்குட்டில இருந்து நெய்வேலி ஆட்சி கேட்டுக்குள்ள 10 கோடி சொல்றானா இல்லையா? 10 கோடி கிடைக்கல. அதனால நீங்க எல்லாம் இப்ப வசதியா தான் இருக்கிறீங்க. எங்க அருண் பாக்குறான், ஐயோ போற போக்க பார்த்தா மாமா ஏதாவது நமக்கு பெருசா போட்டுருவார் போல் இருக்கு அப்படின்னு. ஒன்னெல்லாம் விடவே மாட்டேன். சும்மா அம்மா வந்து ஒரு பட்டாங்கட்டு போறது, ஒரு 50 ரூபா 500 ரூபாயில ஒரு வேட்டி சேலை கொண்டாந்து கூட்டு போறது இல்ல. இது தேர்தல், சும்மா சொல்லக்கூடாது. உங்க அப்பா நான் நிற்கும் போது 5 லட்சம் 2 லட்சம் தேர்தல் நிதி கொடுத்துருக்கிறாரு. இது 5 லட்சம் 5 லட்சம் இப்ப பத்தாது, இப்ப 5 கோடி 10 கோடி வேணும். ஏன்னா தேர்தல் ஆணையம் ரைட் ராயிலாவே 234 தொகுதிக்கும் வேல்முருகன் நிறுவன தலைவராக கொண்ட இந்த கட்சி 93 கோடி ரூபாயை செலவு செய்யலாம் அப்படின்னு எனக்கு உத்தரவு தந்திருக்கிறது. நான் எங்க போவேன் 93 கோடிக்கு? மாமா மச்சான் பங்கும் பங்காளி உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க எல்லாம் பார்த்து, நான் யாருக்கிட்ட இலவசமா கேட்கல, நன்கொடையா கொடுக்க விரும்புறவங்க கொடுங்க, இல்லை என்று சொன்னால் வங்கிகளிலே செலுத்துங்கள். கண்டிப்பாக
அடுத்தது இன்னொரு வேட்பாளர், குறிஞ்சிப்பாடி வேட்பாளர், அவரு 2 வீலர் பிசினஸ் வச்சிருக்கிறாரு. நேர்மையான முறையில கம்பெனி நடத்தி குறிஞ்சிப்பாடியில, பண்டூட்டியில, கடலூர்ல அதுல ஒரு வண்டிக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைச்சினா அதை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால அவர் வச்சிருக்கிற சொத்தையும் முறையா எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தா ஒரு 5 கோடி 10 கோடி கடன்காரன் ஆக வேண்டியதானே, அவளால தப்பு இல்ல. என்ன இப்ப யாருக்கு செலவு பண்றோம்? நம்ம கட்சி தொண்டனுக்கு ஒரு நல்ல சோறு வாங்கி கொடுக்குறோம், ஒரு கார் வச்சு கொடுக்குறோம், வேற என்ன பண்ண போறோம்? அதான் நமக்கு செலவு. அதனால அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், கண்ணா நீ இந்த பிசினஸ்ல பண்ற மாதிரி கஞ்சித்தனம் பண்ணக்கூடாது, தாளாரமா செலவு பண்ணணும். திருமலன் கிட்ட இருந்தா அள்ளி விட்டுருவாரு, இல்லைன்னா வீட்டுல போய் முடங்கி படுத்துருவாரு. கண்ணா அப்படி இல்ல, இருக்கும் ஆனா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா இப்ப வா வா அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன், ஒன்னே வேட்பாளர் ஆக்குறேன், போய் செலவு பண்ணு அப்படின்னு அவர் அனுப்பிச்சிருக்கிறேன். நானும் குறிஞ்சிப்பாடி நிர்வாகி எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டேன், யாராச்சும் நிக்கிறீங்களா? ஏத்து மாரி நிக்குது, எம்ஆர்கேவா ஆச்சுன்னு உடனே ஐயோ எம்ஆர்கேவா ஓட்டுக்கு 5000 கொடுப்பாரு, நம்ம எங்க போறது, 2000 கொடுப்பாரு அப்படின்னு எல்லாம் பின்வாங்கினாங்க. அப்போது இவர்கள் இருவரையும் நான் தான் திணித்தேன். அதை இங்கு ஒன்று பதிவு செய்கிற, அவர்கள் விரும்பி கேட்கவில்லை. கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் தயாராகாத போது என் சகோதரர்களை, நீங்கள் இப்போது கட்சிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, நீங்க வாங்கக்கூடிய ஓட்டு நம்முடைய கட்சியினுடைய கணக்கில் ஏறும். இத்தனை சதவீதத்தை நாம் தொட்டு விட்டோம் என்று சொன்னால், இத்தனை லட்சம் வாக்குகளை நாம் பெற்று விட்டோம் என்று சொன்னால், இன்னைக்கு வெறும் 0.49% வாக்கு, 0.5% வாக்கை அதிகாரப்பூர்வமாக பெற்றிருக்கிற தேமுதிக என்கிற கட்சிக்கு 10 எம்எல்ஏ இடமும் ஒரு ராஜ்யசபாவையும் ரைட் ராயலா அந்த கட்சி தலைமை திமுகவிடம் உரிமை கோரி பெறுகிறது என்று சொன்னால், நாம் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற்றால் ஆக நம்முடைய கட்சியிலே 10 பேர் எம்எல்ஏ ஆக வருவார்கள். என்ன நம்பி வந்த இந்த தலைவர்கள், இங்க சிவகுமார் வந்திருக்கார், ரவி வந்திருக்கார், சிவகுமார் இருக்கிறார், 2 சிவகுமார் இருக்கிறார், இத்தனை ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் சேர்மன் ஆகணும், இவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். திரும்ப திரும்ப திமுக போய் கூட்டணி வச்சு, அதிமுக போய் கூட்டணி வச்சு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அண்ணா நீங்க எப்படியாவது ஒரு ஆள் எம்எல்ஏ ஆயிடுங்க. ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிறதுக்கான கட்சி தொடங்கின, ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் கட்சி தொடங்கலை. என் கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் 234 பேர் எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்கு நான் கட்சி தொடங்கி இருக்கிறேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, எனக்கு கான்பிடென்ட் இருக்கு. என்னுடைய இலக்கு 200 தான், குறைந்தது ஒரு 100ஆவது வர முடியும். அதனால நான் சொல்லுகிறேன், அதனாலதான் திமுகவுடைய முதலமைச்சர் கொடுத்த ஒரு இடம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்க முன் வருகின்ற வாரியம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுக்க முன்வந்த ஒரு சில உள்ளாட்சி கவுன்சிலர் பதவிகள் என் தேவையில்லை. இந்த முறை இந்த தேர்தலில் என் கட்சிக்கு குறைந்தது 6 வேண்டும் என்று கேட்டேன். இறுதியாக பேச்சுவார்த்தையில் 3 இடங்கள், ஒன்னு கடலூர் அல்லது சேலம் அல்லது தருமபுரி அல்லது கிருஷ்ணகிரி அல்லது வேலூர் அல்லது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டம் அல்லது ஒரு ரிசர்வ் தொகுதி தஞ்சை, திருச்சி போன்ற பகுதிகளிலே தென் மாவட்டங்களிலே ஒன்று என்று கேட்டேன். கேட்டது உண்மை, தர மறுத்தீர்கள். அதை மட்டும் சரி, சீட்டே வேணாம், ஒரு சீட்டு கொடுத்து என்ன அவமானப்படுத்தாதீங்க. என்னுடைய 3 அம்ச முக்கிய கோரிக்கைகள்: ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை தீர்மானம் நிறைவேற்றுங்க, ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக என் ஈழ உறவுகளுக்கு உலக அரங்கில் தமிழுக்கு என்று ஒரு நாடை உருவாக்குவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்துங்கள் சொன்ன, நடக்கல. இங்கே சிறைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்து கிடக்கின்ற வெறும் பாஸ்போர்ட் ஆக்கிலையும் ஓவர் ஸ்டே என்கிற அடிப்படையிலும் சிறையில் வாடுகிற என் ஈழ உறவுகளை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னேன், செய்யல. தமிழக வேலை தமிழுக்கு சட்டம் இயற்றுங்கள் என்று சொன்னேன், இயற்றல. சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னேன், நடத்தல. உச்சநீதிமன்றம் சொன்ன டேட்டாஸ் புள்ளி விவரங்களை கலெக்ட் செய்து வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னேன். எதையும் செய்யாத போது, இதை எதையும் செய்ய முடியாது என்று சொன்ன போதுதான் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இதோ வேல்முருகனாகிய நான் என் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களிடம் நீதி கேட்டு நெடும்பயணத்தை தொடங்குகிறேன் என்று அறிவித்துவிட்டு சின்னத்தை வாங்கிக்கிட்டு தான் என் சொந்த மண்ணை கால் பதிக்கணும்னு காத்திருந்தேன். கரெக்டா நம்ம வேலுடி அம்பட்டு முருகப்பெருமானும் பழனி முருகனும் திருத்தணி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் கனவுல வந்து சொன்னாங்க, கலங்காதே கலங்காதே நாம் இருக்கிறேன் என்று சொன்னது கனவுல வந்து சொன்னது போல் என் முருகப்பெருமான் சொன்னான். நான் வந்து மற்ற சாமியில இந்த அகல் குத்திக்கிறது, தீ மிதிக்கிறது, இந்த இங்க குத்திக்கிறது அங்க குத்திக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தமிழ் கடவுள் என்ன அவன் நம்முடைய சித்தன் முன்னோர். அதனால எனக்கு முருகன் மீது மாறாத பற்று உண்டு. என் வண்டியில எல்லாத்திலையும் வேல் இருக்கும், என் பாக்கெட்ல வேல் இருக்கும்,
அதனால ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வேலையும் சூராயத்தையும் எடுத்துக்கொண்டுதான் எதிரிகளை எல்லை காப்பதற்கு போரிட்டான். அதனுடைய அடையாளம் தான் வேல். முருகப்பெருமான் சின்னமாக வேல். அதனால நீங்க கவலையே படாதீங்க, சுணக்கமே படாதீங்க, களத்துக்கு போங்க. ஒரு வாரம் எப்படி முருகன் மயில ஏறிக்கிட்டு வாகனத்தில் அப்படியே உலகத்தை சுத்தி வந்தானோ அதே மாதிரி டெம்போ டிராவலர் இருக்கிறது. ஏற்கனவே எல்லாம் தயாரிப்பா வச்சிருக்கிற ஒரே ஒரு வாரம் மட்டும் தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கட்சிக்காக உழைக்கின்ற முகங்களை சென்று பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு நான் இருக்கிறேன், கலங்காதங்கள், தேர்தல் பணி ஆற்றுங்கள் என்று செயல்வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றி விட்டு வர்ற. எங்க வர நெய்வேலிக்கு வர, குறிஞ்சிப்பாடிக்கு வர, விருத்தாச்சலத்துக்கு வர, சிதம்பரத்துக்கு வர, கடலூருக்கு வர, புவனகிரிக்கு வர, காட்டுமன்னார்குடிக்கு வர, திட்டக்குடிக்கு வர, பண்டுட்டிக்கும் வர பார்த்துடலாம். எந்த ஆதரவும் இல்லாத போது, எந்த நட்பு வட்டாரங்களும் எனக்கு கை கொடுக்க முன் வராத போது துணிந்து கட்சி தொடங்கிய வேல்முருகன் இன்றைக்கு ஆயிரம் உறவுகளை சம்பாதித்திருக்கிறேன். உலகம் முழுவதும், உலகத்தின் பல நாடுகளில் இருந்து என் தமிழர்கள் விமான டிக்கெட் போட்டு நாங்க வரனா உங்களுக்கு ஓட்டு கேட்க அப்படின்னாங்க. அவன் அந்த அளவுக்கு உணர்ச்சியா இருக்கிறான். ஆனா டிக்கெட்டு காசை கொஞ்சம் தேர்தல் செலவு கொடுறான்னு கேட்கலாமா வேணாமான்னு தயங்கி இருக்கிறேன். ஏன்னா நான் இதுவரையிலும் எந்த ஈழத் தமிழர்களிடமும் எந்த வெளிநாட்டு தமிழர்களிடத்திலும் என் பொது வாழ்வில் ஒரே ஒரு ரூபாய் கூட கொடுங்கள் என்று கேட்டு வாங்கியது இல்லை. ஆனா இன்னைக்கு அவர்கள் தருவதற்கு தானாக முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வேண்டாங்க, அது நீங்க வெளிநாட்டுல இருந்து காசு வந்துச்சு நாளைக்கு ஏதாச்சும் இட்டு கட்டி எழுதுவானுங்க, உடனே பேஸ்புக்ல ஒரு பதிவு போடுவானுங்க, அதனால எனக்கு வேண்டான்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக என் உறவுகளுடைய பங்களிப்போடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்களுடைய அந்த உதவியோடு இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். நெய்வேலி தொகுதியில் மகத்தான வெற்றியை நாம் பெறப்போகிறோம். குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே பெறப்போகிறோம், பண்டுட்டி தொகுதியிலே பெறப்போகிறோம், விருத்தாச்சலம் தொகுதியிலே பெறப்போகிறோம். அதே மாதிரி புவனகிரில மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்சு அங்க சேவை செய்கிற சேவை மருத்துவமனையோட முத்தமிழை நியமிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சிதம்பரத்தில் நிறுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது. சிதம்பரத்தில் சுரேந்தர், எல்லாம் வழக்கறிஞர் லெனின், எல்லாமே நம்ம கிட்ட சோரம் போகாத அற்புதமான இளைஞர்கள். பொறியியல் பிஇ படித்தவர் தான் நம்முடைய அறிவழகன், அமைதியானவர், நல்ல வரவேற்பு இருக்கிற தகுதி வருகிறது. என்னத்தை நம்ம அள்ளிட்டு போறோம், என்னத்தை எடுத்துட்டு போறோம்? என்னமோ கிராமத்தை ஒரு பழமொழி சொல்லுவான், மயிரை கட்டி மலையை இழுப்போம், வந்தா மலை போனா மயிறு. கவலையா படக்கூடாது. என்ன காசு பண்ண செலவானா என்ன? நாம் திடகாத்திரமா இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நமக்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய அப்பழுக்கற்ற ஆளுமைகளாக என் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறான். என் மாவீரன் பிரபாகரனையும் மாவீரன் தமிழரசனையும் ஐயா புலவர் கலியபெருமாளையும் நெஞ்சில் ஏந்தி பயணிப்போம். வீதி வீதியாக செல்வோம், வீடு வீடாக செல்வோம். 200 மைலுக்கும் அப்பால் பெண்ணகரத்தில் சென்று தங்கி வீடு வீடாக சென்று வாக்கை 42,000 வாக்குகளை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இழந்த செல்வாக்கை மீட்டெடுத்த வேல்முருகனால், வேல்முருகன் தம்பிகளால், வேல்முருகன் தளபதிகளால் சொந்த மண்ணில் சாதிக்க முடியாதா? சொல்லுங்க, சாதிக்க முடியுமா முடியாதா? முடியும் என்கிற தன்னம்பிக்கை கொண்டு களமாடுவோம், வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.